கான்செப்ட் புரியாமல் தான் பிஜேபிக்காரன் 10 வருஷமாக கடந்து அலறிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு. இந்த மாற்றம் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கல்வி. ஒன்று ஒட்டாமன் சுல்தானேட், ரெண்டாவது பர்ஷியன் சுல்தானேட், மூணாவது முகல் சுல்தானேட். இதில் இந்த ஒட்டாமன் சுல்தானேட்டோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னா 40 லட்சம் வெள்ளி காசுகள். அந்நிய மதத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க, புடலங்கான்றது புண்ணாக்குன்றதெல்லாம் சும்மா பொய் வெத்து பேச்சு. இவர்கள் இந்துத்துவ கொள்கையை பரப்புவதற்காக செய்யக்கூடிய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு டி.எஸ். கிருஷ்ணவேணு அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கோலிவுட் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா டிராகன், நீக் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து எடுத்து மக்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வசூலும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இங்கே வந்து ஒரு பாரஞ்சித் பான் போன்றவர்களோ மாரி செல்வராஜ் போன்றவர்களோ படம் எடுக்கிறாங்க. அதுவுமே வந்து ஒரு வெற்றியை வந்து பார்க்க முடியுது. மக்கள் வந்து எல்லா விதமான படங்களும் ஏற்றுக்கிறாங்க. விமர்சனங்கள் இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு மக்களால் பார்க்க முடியுது, கொண்டாடவும் செய்கிறாங்க. இப்போ பாலிவுட்ல பாத்தீங்கன்னா இந்த சாவா மாதிரியான படங்களை வந்து மக்கள் ஏற்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோலிவுட்ல இந்த மாதிரியான படங்கள் வரதுக்கே சாத்தியம் இல்லை. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அமரன் லிமிட்டுக்கு போக முடியுது அப்படின்றத பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா நம்மளுடைய கல்வி அறிவுக்கும் அவர்களோட கல்வி அறிவுக்கும் உண்டான வித்தியாசம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதத்தையும் அரசியலும் பிரித்து பார்க்க தெரியக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. சரியா? அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, ஆதிபராசுக்கு மேல்மருவத்தூர் போவாங்க, ஐயப்பன் கோயில் போவாங்க, பழனி கோயில் போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. பெரியார் யாராவது திட்டினா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து அடிப்பாங்க. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார்ன்றதுலாம் ஓகேப்பா, ஆனால் அவரை திட்டுறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அரசியல் வேறு, மதம் வேறு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்குது. அது இந்த கான்செப்ட் புரியாமல் தான் பிஜேபிக்காரன் 10 வருஷமாக கடந்து அலறிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு. இந்த மாற்றம் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கல்வி. கல்வி தான் முக்கிய காரணம். அன்றைக்கி கூட ஒரு எங்கள் பையனோட கிளாஸ்மேட் ஒரு பையன், அந்த பையன்கிட்ட கேட்டால் என்னடா விபூதிலாம் வச்சுருக்க, பரிச்சனோடனே காலையிலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வண்டியான்னு. அட போங்க அங்கிள், நான் படித்தா தானே மார்க் வாங்க முடியும், பாட்டி வச்சு விட்டாங்க சரின்னு எதுக்கு வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். ஸோ இப்போ உள்ள தலைமுறை வந்து பக்தின்றதை வந்து அந்த பெரியவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதைன்ற அளவுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. அந்த பக்தியின் மூலமாக படித்து மார்க் வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. தெளிவாக இருக்காங்க, படித்தா மட்டும்தான் மார்க் வரும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா 3ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை திருவண்ணாமலையில் தான் படித்தேன். அப்போ எங்கள் ஸ்கூல்லாம் வந்து இப்போ மாதிரிலாம் டவுன் பஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நடந்து தான் போகணும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஸ்கூல் தூரம். அங்கே இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்டாக வரலான்னா கோயிலுக்குள்ளே பூந்து வந்துட்டோன்னு வச்சுக்கிங்க, தெற்கு வாசல் இருக்கும். அந்த தெற்கு வாசலில் உள்ளே பூந்து அப்படியே குறுக்க வந்தோம்னா மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்துடலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இந்த ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு வேலை. அது இப்படி வச்சு இங்கே ஹைபாட் இது படிச்சிருக்கோம்ல மேக்ஸில், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் A² + B² = C² மாதிரி அந்த இப்படி வந்து இப்படி கோயிலை தாண்டி வரக்கு மேலே இப்படி ஹைபாட்னியூஸ் வழியாக உள்ளே வந்துடும், பித்தகோரஸ் தியரம் படி அப்படி வந்துடுவோம். அப்படி வரும்போது அந்த கோயிலுக்குள்ளே உள்ள என்ட்ரானவுடனே ஒரு சாமியார் ஒருத்தர் உட்காந்துருப்பார், காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு. நம்ம இந்த பழைய சினிமாலாம் பார்த்தா ரிஷிகள்லாம் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு கொண்டை தாடிலாம் வச்சு உட்காந்துருப்பார். யார்ட்டையும் பேச மாட்டார். அவர்கிட்ட போய் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் டெய்லி அவர்கிட்ட போய் விபூதி பூசிட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கே போவோம். நான் படித்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் தான், டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. அப்போவும் இந்த விபூதி வச்சு அப்போது நான் ஸ்கூல் படித்த காலத்துலலாம் நாங்கள்லாம் பக்தியை நம்பணும். அப்புறம் ஒரு 27 வயசுக்கு அப்புறம் தான் பக்தியெல்லாம் மாறி அறிவு தெளிவாகி நாத்திகராக மாறுறோம். ஆனால் இப்போ உள்ள பசங்க ஆத்திகம் நாத்திகம்லாம் கிடையாது. அவனை தனியாக கூப்பிட்டு கேட்டால் நான் ஏன் சார் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, நான் ஏன் அங்கிள் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றான். அம்மா கூப்பிட்டாங்கன்னா சார் அம்மா கூப்பிட்றாங்க நான் கூட போயிட்டு வரேன்ட்டு போகிறான். அக்னாஸ்டிக்ஸாக மாறிட்டாங்க. அதற்கு முக்கிய காரணம் கல்வி. அந்த கல்வியை வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு பற்றுகோலாக அந்த மதம் தேவைப்படுது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது பிஜேபி. சமீபத்தில் அமெரிக்காவில் வந்து தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலுடைய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொன்னது வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அதே மாதிரி மேக் இந்தியா கிரேட் அகெயின் அப்படின்றது தான். பழைய காலத்தில் இந்த மாதிரி முகல்ஸ் ஆளும்போதும் சரி, இந்த மாதிரியான சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய காலகட்டத்தில் இந்தியா வந்து அவ்வளோ வல்லரசாக அவ்வளோ செழிப்பாக இருந்தது.
ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு திருப்பி கொண்டு வரணும், இந்துக்களாகவே அந்த மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வரணும் அப்படின்றதான் வந்து மேக் இந்தியா கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் இப்படி இருந்தோம். அப்புறம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இப்படி நம்ம எல்லாம் ஒடுக்கப்பட்டுட்டோம், இந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனநிலையில கொண்டு வந்தது வந்து இந்த மாதிரி இவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்லாம் வந்து மாத்துறாங்க, கோயில்களை இடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றணும், அப்படி அமைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான படங்கள் மூலமா மக்கள் கிட்ட வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வரலாற்றை இவங்க கொண்டு போய் சேர்க்கல, இவங்க புரட்டை இவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதாவது 1550 முதல் 1600 வரை உள்ள காலகட்டம் வந்து அக்பரின் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் உலகத்தின் முதல் 3 பணக்கார ராஜ்யங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஒட்டாமன் சுல்தானேட், ரெண்டாவது பர்ஷியன் சுல்தானேட், மூணாவது முகல் சுல்தானேட், முகல்ஸ். இதில் இந்த ஒட்டாமன் சுல்தானேட்டோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னா 40 லட்சம் வெள்ளி காசுகள். சரிங்களா? அதுக்கு அடுத்த பெரிய வருமானம்னு பார்த்தோம்னா பாரசீக சுல்தான், அவங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னா 49 லட்சம் வெள்ளி காசுகள். அந்த காலகட்டத்தில் அக்பரின் ஆண்டு வருமானம் எவ்வளோன்னா 120 லட்சம் வெள்ளி காசுகள். அப்படி இருந்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அக்பரின் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியாக இல்லை, அது மதச்சார்பற்ற ஆட்சியாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு வந்தால் மதுக்கடைகள்லாம் மூடிடுறாங்க, மாமிச கடைகள்லாம் மூடிடுறாங்கல்ல. இது யார் கொண்டு வந்த சட்டம்? நிறைய பேருக்கு யார் முதல்ல கொண்டு வந்தாங்கன்னே தெரியாது. இது அக்பர் கொண்டு வந்த சட்டம். ஏன்னா சமணர்கள் அவங்க மதத்தை வழிபடுறாங்க, அந்த நேரத்தில் மற்றவங்கெல்லாம் இதை செய்யாமல் இருங்க அப்படின்னு அவர் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்தந்த மத நம்பிக்கையோட வழிபாட்டை இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களெல்லாம் வைக்கும்போது தான் ட்ரேடெல்லாம் டெவலப் ஆகுது. அப்படி தான் எல்லாம் டெவலப் ஆனாங்க. இப்படி சாம்பாஜிக்கும் அவுரங்கசீபுக்கும் சண்டையை மூட்டி விட்ட அந்த பார்ப்பனர்களின் காரணமாக தான் மராட்டிய சாம்ராஜ்யம் பெரிய வீழ்ச்சிக்கு ஆகுது, பெரிய லெவலில் நஷ்டமாகுது. சாம்பாஜி செத்த உடனே ராஜாராம்னு சொன்னல, அவனை மன்னனாக்குறாங்க. அவன் வந்து எதுக்கு அவுரங்கசீப் நம்மளை அடிக்க வந்துட்டானா என்ன பண்ணுறது, அவன் பயந்து அங்கேருந்து ஓடி செஞ்சு கோட்டைக்கு வந்துட்டான். அவன்லாம் வரல, இவங்களாம் கிளப்பி பொருளையை கிளப்பி அவனை துரத்தி விட்டாங்க. அவன் போன உடனே அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த பார்ப்பனர்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, மராத்தா கான்ஃபெடரேட்னு சொல்லிட்டு சிவாஜி உருவாக்கி வச்ச சாம்ராஜ்யத்தை ஆளுக்கு கொஞ்சமாக பங்கு போட்டுக்கிட்டாங்க. பரோடாவுக்கு நீ ராஜாவாக இருந்துக்கோ, குவாலியருக்கு நீ இருந்துக்கோ, பூனேக்கு நீ இருந்துக்கோன்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொருத்தான் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க இந்த பார்ப்பன மந்திரிகள் பூரா. அதுதான் பேர் மராத்தா கான்ஃபெடரேட்னு பேர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் மராட்டிய சிவாஜி அது இதுன்னு பேசுகிறவங்கெல்லாம், நீங்கள் பார்ப்பனர்கள் வந்து சிவாஜியை பற்றி பேசும்போது நல்லா பாருங்கள், என்றைக்குமே சாம்ராட் சிவாஜின்னு சொல்ல மாட்டாங்க, சக்கரவர்த்தி சிவாஜின்னு சொல்ல மாட்டாங்க. தமிழில் கூட மாமன்னர் சிவாஜின்னு சொல்ல மாட்டாங்க, மாவீரன் சிவாஜிம்பாங்க, மராட்டிய மாவீரன் சிவாஜிம்பாங்க, சத்ரபதி சிவாஜிம்பாங்க. அவனுக்கு வாயில் சுட்டு போட்டாலும் மாமன்னர் சாம்ராட் அப்படின்ற வார்த்தை வரவே வராது. முகல் எம்பையருக்கு வந்து அவங்களுடைய அந்த ஒரு சர்வாதிகாரத்தை வந்து ஒடுக்குனதே வந்து விஜயநகர பேரரசு. அதெல்லாம் கிடையாது. என்னன்னா அந்த அவுரங்கசீப்புக்கும் சாம்பாஜிக்கும் நடந்த சண்டையில் இப்படி மராட்டிய சாம்ராஜ்யம் எப்படி பிச்சைக்கார கண்ட்ரியாக மாறிச்சோ, அதே மாதிரி முகலாயர் ஆட்சியிலையும் அவங்களோட பெரும் செல்வங்கள் பூரா இந்த சண்டையில் காலியாயிருச்சு. அதுக்கு அப்போ தான் நம்ம அவுரங்கசீப் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இந்த முகலாய சாம்ராஜ்யத்தை 4ஆக பிரிச்சுருவோம், அவருக்கும் 4 பசங்க, 4ஆக பிரித்து 4 பசங்களுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் ஐடியா பண்ணுறாரு. ஆனால் அங்கேயும் அவர் மரணத்துக்கு பிறகு சண்டையாகி பையன் மற்ற எல்லாரையும் காலி பண்ணிட்டு அவன் எடுத்துட்டான், பகதூர் ஷான் பேர். ஆனால் அவனுக்கு வந்து அவுரங்கசீப் அளவுக்கு பெரிய திறமெல்லாம் கிடையாது. அதனால் பெரிய அளவில் அந்த நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியாமல் நவாபுகள்கிட்ட இருந்து வர வேண்டிய வருமானங்கள் சரியான வகையில் வராமல் போக, அந்த நேரத்தில் தான் 1750களில் கல்கத்தா நவாப் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் போயிடுச்சு. அப்படி போனதுனால தான், அதாவது அவுரங்கசீப் சாம்பாஜி சண்டை போட்டுக்கிட்டே இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலாம் இங்கே வந்து பிடிச்சிருக்கவே முடியாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஷாஜகானோட காலத்தில் 2 முறையும், அவுரங்கசீப் காலத்தில் 1 தடவையும், மொத்தம் 3 தடவை 1.5 லட்சம் ரூபா ஃபைன் கட்டியிருக்காங்க. யாருக்கு? முகலாய சாம்ராஜ்யத்துக்கு. அதே போல் சத்ரபதி சிவாஜிக்கிட்ட 1 தடவை 1 லட்சம் ரூபா ஃபைன் கட்டியிருக்காங்க. இவங்க பூரா ஃபைன் கட்டி தான் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து அதாவது 1600களிலே, அதாவது போர்ச்சுகீஸ் வந்து 1500லேயே வந்துட்டாங்க.
1498 போர்ச்சுகீஸ் வந்துடுது. அதன் பிறகு டச்சு வர்றாங்க. அதுக்கப்புறம் 1600களில் இங்கிலீஷ் வராங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வராங்க. 4 பேர் வந்தாலும் 1750 வரை அவங்கெல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிக்கல. சும்மா ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வந்துட்டு அங்கே இங்கேயும் வியாபாரம் பண்ணிட்டு இப்படி சுற்றிட்டு தான் இருக்காங்க. அது அவுரங்கசீப்புக்கு பின்னாடி வந்த மன்னர்களோட திறமை வந்து குறைவால் காரணமாக, அது சொல்லப்போனால் அந்த நவாப் ஆஃப் பெங்கால் வந்து பிரச்சனை வராமல் இருந்திருந்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இழுத்து மூடிட்டு அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த 100 வருஷம் பிஸ்னஸ் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பலத்த நஷ்டத்தில் இருக்குது. 1700களோட பாதிக்கு மேலே 1730 அந்த காலகட்டத்திலே சொல்லிட்டாங்க கம்பெனியில், இதுக்கு மேலாம் இங்கிலாந்துலேருந்து பணம் அனுப்பிட்டே இருக்க முடியாது, கடை இழுத்து மூடிட்டு வந்துருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஜப்பான்லேயும் கொண்டு போய் வச்சுருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை. அங்கே ஒரு 20 வருஷம் வச்சு நடத்தி பார்த்து ஃபுல்லாக நஷ்டமாயிடுச்சுன்னு அந்த பிரான்ச்சை மூடிட்டு வந்துட்டாங்க. இங்கேயும் மூட வேண்டிய கண்டிஷனு. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த கல்கத்தாவில் இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கவர்னர்கிட்ட மீர் ஜாஃபர்னு ஒருத்தன் அப்பப்போ வந்து கடன் வாங்கிட்டு போவான். அவன் யாருன்னா நவாபோட தம்பி. அவன் ஒரு குடியாரன், பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி இருப்பான்னு வைங்க. அவன் என்ன பண்ணுவான், அப்பப்போ வந்து காசு வாங்கி கடன் வாங்கிட்டு போவான். இந்த கடன் வாங்கி போகும்போதில் அது வரும்போதெல்லாம் அவன் வந்து கேட்பாங்கல்ல, காசு கொடுத்தவொடனே இந்த வவுச்சரில் கொஞ்சம் கையெழுத்து போடுங்கன்னு. என்னவோ கையெழுத்து போட சொல்லுவாங்க, கையெழுத்து போட்டால் காசு வாங்கி போகலன்னு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போகிறான். இப்போ கம்பெனியை மூட போகிறாங்கன்னு ஒன்று, எப்பா இவ்வளோ கடன் உன் பேரில் இருக்குப்பா, இதெல்லாம் திருப்பி கொடு, நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னாங்க. ஏன்ட்ட எதையா காசு, நான் எங்கள் அண்ணன் காசு தரலன்னு தான் உன்கிட்ட கேட்டேன், நீ கொடுத்த சரி இன்னும் வாங்கிக்கிட்டேன். இல்லைங்க கையெழுத்து போட்டேன், நீ கையெழுத்து போட சொன்னால் நான் போட்டேன், இது கடன்லாம் எனக்கு தெரியாதியா அப்படின்றான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா அதுவே சில லட்சங்கள் இருக்குது. அந்த பணத்தெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஊழியரால் சொந்த பணத்துலேருந்துலாம் போட முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றப்ப தான் ராபர்ட் கிளைவ் ஒரு ஐடியா கொடுக்குறான், உங்கள் அண்ணனை போட்டுரு, நீ கவர்னர் ஆகிடு அப்படின்னு. அப்போ தான் வந்து சரி போடணுன்னா படை எங்கே இருக்குன்னா, படையை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் ராபர்ட் கிளைவ் படையை எடுத்துகிட்டு போகிறார். படையை எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு சிராஜ் உத்தவுலாவை ஜெயிச்சு மீர் ஜாஃபரை நவாபாக்குறாங்க. நவாபானோடனே என்ன ஆகும், ஏற்கனவே இது குடியார பாட்டி, இப்போ ஃபுல் டைம் குடி. அப்போ வரியெல்லாம் வசூல் பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், நீயே வசூல் பண்ணி கொண்டாந்து குத்துரு அப்படின்றாங்க. அப்போ இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணுன்னு, சரி கணக்கு வழக்கெல்லாம் வேணாம், வருஷத்துக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு மிச்சத்தை நீயே எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சா. இவன் வந்து சொல்லுவான்ல, இந்த செலவு கணக்கு இருக்குது, இந்த ஆஃபீஸருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தோம், அவனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தோம், போக்குவரத்து செலவு இவ்வளோச்சுன்னு இந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு கொடுக்காதுப்பா, எனக்கு வருஷத்துக்கு மாதம் இவ்வளோ அமௌண்ட் வேணும் செலவுக்கு, அதை மட்டும் எனக்கு கொடுத்துரு, மிச்சத்தெல்லாம் நீ வச்சுக்கோ போ அப்படின்ட்டு. அந்த கணக்கெலாம் நீயே பார்த்துக்கணும். ஸோ ஒரு குடிகார சோம்பேறியால் கல்கத்தா அப்படின்ற அந்த பெங்கால்ன்ற பகுதி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கைக்கு வருது. இந்த 3 கண்டிஷன் தான், சாம்பாஜி அவுரங்கசீப் சண்டை, ஒரு குடிகார நவாபு, இந்த 2 விஷயத்தின் காரணமாக இந்தியா வந்து கிழக்கிந்திய கம்பெனி கைக்கு உள்ளே போகுது. அந்நிய மதத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க, புடலங்கான்றது புண்ணாக்குன்றதெல்லாம் சும்மா பொய் வெத்து பேச்சு. இவர்கள் இந்துத்துவ கொள்கையை பரப்புவதற்காக செய்யக்கூடிய ஏமாத்து வேலை. சாவல் அப்படின்ற அந்த படத்தையொட்டி அவுரங்கசீப் அவருடைய வரலாறு, முகல் எம்பையர், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி வரலாற்று குறிப்புகளை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.